இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஆண்டவரை பார்த்து பேசுங்க. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. திரும்ப சொல்லுங்க, உமக்கு அதனால தான் நான் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. That's why we worship you. Oh hallelujah. பரிசுத்த அலங்காரம் உம்மை தொழுகிறோம். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கேளுங்க, எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே, உலாவிடும் ஆண்டவரே, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கவனிங்க, இந்த பாடலை ஆண்டவர் எப்படி கொடுத்தார்னு சொல்றேன். ஒரு வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். ஆமென். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அதிகாலையில் 3 மணிக்கு ஆண்டவர் இந்த பல்லவியை கொடுத்தார். நான் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும் போது கவனிங்க. அதாவது பரலோக ஆராதனை அப்படின்னு சொன்னாலே, பரலோகனாலே ஆராதனை தான். 24 hours ரவுண்ட் த கிளாக் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அங்கே ஆராதனை நடத்துவதற்கு யாரும், சும்மா பேசுங்க, ஆராதனை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. அங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. பயங்கர சத்தம். அங்கே இருக்கிற எவ்ரி ஆக்ஷன், அங்கே இருக்கிற சேராபீன்கள் 2 செட்டைகளினாலே கால்களை மூடி, 2 செட்டைகளினாலே முகத்தை மூடி, 2 செட்டைகளினாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சத்தமிட்டு சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா என்கிற சத்தம் கேட்கிறது. ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே. ஆமா, 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கழற்றி ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பதாக வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து, இதெல்லாம் இதுதான் இந்த பரலோக ஆராதனையில் இருக்கிற ஆக்ஷன்ஸ், அந்த ஒழுங்கு. 24 hours. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஆராதனைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, நம்ம ஆராதனை எல்லாம் குறைவுள்ள ஆராதனை தான். கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், கொஞ்ச நேரம் என்ன கால் வலிச்சதுன்னா உட்காந்துக்குவோம். அல்லேலூயா சொல்லும்போது கையை உயர்த்தணும்னு தோணுச்சுன்னா உயர்த்தலாம், இல்லைன்னா ஒரு பாஸ்ட் சொன்னாலும் உயர்த்தணும்னு நமக்கு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் உயர்த்த மாட்டோம் இல்லைங்களா? இன்னும் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. ஸோ ஆராதனைன்றது நம்ம இஷ்டம் தான். ஆண்டவரும் அப்படிதான். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் சொல்லுங்க. ஆமா, ஃப்ரீயா விட்டுறாரு. உனக்கு இஷ்டம்னா பண்ணுப்பா, இல்லைன்னா விட்டுருப்பா.
அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரலோகத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்ட் வர்ஷிப். ஆனா அங்கிருந்து ஆண்டவர் சொல்ற சத்தம் வருதான், எப்பா இவ்வளோ பர்ஃபெக்ட் வர்ஷிப்ல நான் உலாவுறதை காட்டிலும் பூமியில என் பிள்ளைங்க, என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட என் பிள்ளைங்க நடுவில் உலாவுவதற்கு எனக்கு, நானா இருந்தேன்னா அங்கிருந்து வரமாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சமான ஆராதனை, எனக்கு பிடித்தமான முறையில் நடக்கிறது. அதை விட்டுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா பாருங்க, பாதி பேர் சொல்லலை. ஏன்னா இப்படி ஆராதிக்கிற இடத்துல நான் வரணுமான்னு எனக்குள்ள கேள்வி வரும். அங்கதான் எனக்கு 100% பர்ஃபெக்டா நடக்குது. இங்க வேண்டாம் வெறுப்பா அல்லேலூயா சொல்றது உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். நான் கையை உயர்த்துறதுக்கே நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ஆனா ஆண்டு சொல்றாரு குறை, அதாவது பழைய பாடல், குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீர் என்ற பாடல். ஸோ நாம் குறைவுள்ளவர்களா இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே தேவ தூதர்கள் எல்லாரும் உங்களுடைய வேலைக்காரர்கள், ஆனால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். எப்பொழுதுமே அப்பாவுக்கு பிள்ளைங்களோட இருக்கிறது தான் பிடிக்கும். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் தயவு செய்து கண்ணை மூடிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்க ஆராதனை நடத்துகிற ஊழியனை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வர்ஷிப் பண்ண முடியாது. ஆராதனை நடத்துகிற ஊழியன் எனக்கு முக்கியம் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கு முக்கியம். அதனால ஆராதனை நேரத்தில் ஆராதனை நடத்துகிற ஆளை பார்த்தீங்கன்னா நீங்க வர்ஷிப் பண்ணவே முடியாது. அதனால ஏன் அப்படின்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்க பக்கத்துல உங்க முகத்தை பார்த்து உங்க இருதயத்தை பார்த்துட்டே நிக்கிறாரு. அவர்கிட்ட பேசாம இங்க பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அவர்கிட்ட பேசுறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுவார், உங்க பாத்திரத்தை நிரப்புவார். நீங்க வெறுமையா வந்திருக்கலாம், பிரச்சனைகளோட வந்திருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக செய்யுமா. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் மட்டும்தான் முக்கியம். எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு தான் செலுத்தணும். பரலோக ஆராதனை மாதிரி ஆராதிக்கணும். பரலோகத்தில் மௌன சாமியார்களுக்கு இடமே கிடையாது. அமைதியை ஆராதிக்கிற ஒரு இடம் கூட பைபிள்ல இல்லை. ஆராதனைன்னு சொல்ற இடத்துல எல்லாம் பயங்கரமான சத்தம், பெருவெள்ளை இரைச்சல், பலத்த இடிமுழக்கம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஆமென். சத்தமா சத்தமா வாயை திறந்து, பிசாசு வாயை திறக்கவே விட மாட்டான். ஆண்டவர் சொன்னார், வாயை திற, நான் நிரப்ப வந்திருக்கிறேன். வெக்கப்படாதீங்க, பிசாசு வெக்கப்பட வைப்பான். நல்ல வாயை திறந்து இயேசுவே சொல்லுங்க. நீரே ஆராதனைக்குரியவர், நீரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் உங்க சத்தம் தான் கேட்கணும். கமான். உலாவிடும் எங்களோடென்றும். இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? எங்கள் மத்தியில் சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் எங்களோடென்றும், எங்கள் சபையிலே, எங்கள் எங்களோடென்றும், எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்கள் தேசத்தில் ஆமென். ஹல்லேலூயா. மனிதனும் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்?
நிறைய பேர் இன்னும் கையை அப்படியே தூக்கலாமா வேணாமா? ஆமாம். நம்ம எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், அல்லேலூயா சொல்லும் போது கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா கைகளை உயர்த்துதல் என்பது பைபிளில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது 141வது சங்கீதம் 2வது வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. ஆமென். ஆங்கிலத்தில் my upraised hands, my uplifted hands, lifting up of my hands like an evening sacrifice. கையை உயர்த்துறது ஆண்டவருக்கு பலி செலுத்துவது. அதனால எந்த இடத்துல நீங்க முதல்ல உங்க பர்சனல் வர்ஷிப்ல இந்த மாதிரிலாம் நீங்க தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் வரட்டும். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடலாம். இயேசு நல்லவர். தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இந்த பாட்டு யார் எழுதுனது தெரியுமா உங்களுக்கு? யோ, தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. ஏன் முறைக்கிறீங்க? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாதா? நான் தான் எழுதுறேன். ஆண்டவர் கொடுத்த 27, 26, 27 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா கைத்தட்டி பண்ணலாமா? ஏசு நல்லவர். கை தட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணலாமா? உண்மையாவே கை தட்டலாமா? சத்தமாவே தட்டலாம்னா ஆண்டவர். Come on everyone. Oh hallelujah, we bless you God, you're so good. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசு என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். Oh hallelujah. வியாதியில் விடுதலை தருபவர் அவன், நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவன். ஓ, வியாதியில் விடுதலை தருபவர் அவன், நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர். நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், praise hallelujah. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவன், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். ஓ, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவன், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். சத்தமா சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர். We worship you God. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாத. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாடலாமா? இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர்.
இதுவரை நம்மை நடத்தினார் அவர். ஓ இனிமேலும் நம்மை நடத்துவார். ஓ இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். நல்ல கைதடி சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசுவே ஆண்டவர், சொல்லலாமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கு. பாடுங்க சேர்ந்து. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும், ஓ உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, அவர் சமூகத்தில். ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. Hallelujah. Amen. Glory to Jesus. ஒரே ஒரு பல்லவியை பாடிட்டு நம் தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பாடலாமா? இன்னும் பாடலாமா? ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்தா ரொம்ப டயர்டா கையே தட்டமா உட்கார்ந்து, அதனால தான் பாவமா இருக்கேன். இனிமேல் எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பார்க்கிறேன். நான் பாடலாமா வேணாம்? எத்தனை பேருக்கு இந்த வாக்கு பண்ணினவர் மாறிடார்ன்ற பாட்டு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பாடலாமா அந்த பாட்டை? வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கமா, சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர். ஒரு நாள் நான் காலையில் அதிகாலையில், இது எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, ஒரு 10 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். நான் அப்போது அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் என்னோடு கூட வேலை செய்கிற ஒருத்தருடைய வீட்டில். அப்போது காலையில் 7 மணிக்கு என் பைக்கில் போயிட்டுருக்கேன். அப்போ என் இருதயம் ரொம்ப சோர்ந்து இருந்தது. ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், என்னுடைய ஊழியங்களிலும் நிறைவேற தாமதமாகி கொண்டே இருந்தது. பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும், சரியா இல்லையா?
ஆமா, ஆனா அது நிறைவேற தாமதமாகும் போது நாம் சோர்ந்து போய், நம்மெல்லாம் மனிதர்கள் தானே, நானும் ரொம்ப சோர்ந்து போய் யூஸ்வலாகவே நான் பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அப்போ நிறைய பாடல்களை ஆண்டவர் ட்ராவல் டைம்லேயே கொடுப்பார். ஆனால் அன்னைக்கு நான் ஆராதிக்கல, புலம்பிகிட்டே போனேன். என்ன ஆண்டவரே, நம்மளை கைவிட்டுட்டீங்களா, நீங்கள் தான் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா, இல்லை நானே அதை எடுத்துட்டேன்னா, ஒன்றும் நடக்கிற மாதிரி அறிகுறியே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டே போனேன். என் இருதயத்தில் பாரம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு 7 நிமிஷம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நான் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு, நான் உண்மையுள்ளவர். ஆமென். அந்த சத்தம் கேட்டோன்னே, பொதுவாகவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம், கர்த்தர் ஒரு சத்தம் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம துக்கமெல்லாம் எங்கே போகணும்னு தெரியாது. ஆமென். அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் யாருமே இல்லை, ஒரு சிலர் போயிட்டு இருந்தாங்க. நான் பைக்கில் நான் கத்திட்ட, ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன், லார்ட் யூ ஆர் சோ ஃபெய்த்ஃபுல், கத்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சேன். அந்த இன்ஸ்டன்ட்லி ஆண்டவர் இந்த பாடலை என் வாயில வைத்தார். வாக்கு பண்ணினவர் மாறிடார் அப்படின்னு பாடிட்டே இருக்கிறேன். சோர்ந்து போகாத வரைக்கும் பாட்டு வந்துருச்சு. அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு பாடி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த பாட்டை. அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து எழுதும் போது, ஆமென், அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பது. உங்க கூட கர்த்தர் இதை பேசுறார் இந்த பாடல் மூலமா. நீங்களும் அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என்ன ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் நடக்கல. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். நீ மறந்தால் அவர் மறக்க மாட்டார். அவருடைய நேரத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். He is so faithful in his promises. Oh, சொல்லுங்க, அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. எல்லாரும் வாயில இருந்தோம் அந்த வார்த்தை வரணும். அவர் மனிதன் பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பது. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஓ எஸ், வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள். உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். Come on everyone. Oh Jesus name Lord. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சத்தமா. அவர் மனிதன் அல்லவே. Come on, sing. அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. Come on. அவர் மனிதன் அல்ல. அறிக்கை செய்யுங்க. சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே.
வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர் ராஷகரதனமா. ஓ ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு பண்ணினவர் மாறிடா. ஓ சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொந்து போகாதே. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்து போனதோ, பயப்படாத. வாக்கு தத்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர் பிரபாஷகரதனமா. ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. நம்ம ஆட்கள் மாதிரி பாடுறதுக்கு உலகத்துல ஆட்களே கிடையாது. எப்படின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குதேன்ற பாட்டை கூட முகத்தை சீரியஸா வச்சுட்டு பாட நம்மனால தான் முடியும். இருக்கிறீங்களா? இல்லை. எம்மாவூருக்கு போற வழியில 2 சீஷர்கள் எப்படி போனாங்க? துக்க முகமா போனாங்க. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியோட என்ன செய்யணும்? அந்த மகிழ்ச்சி பணம் இருக்கிற மகிழ்ச்சி அல்ல, பரிசுத்த ஆவினால் உண்டாகும் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் என்று பைபிள் சொல்கிறது. ஆமென். சோர்ந்து போகாதேன்னு பாடினீங்கல்ல, யாரை பார்த்து பாடினீங்க? என்ன பார்த்தா பாடினீங்க? என்ன பார்த்தா சோர்ந்து போன மாதிரியா இருக்கு? யோ பக்கத்துல பாருங்கயா, அப்பதான் அவங்கள பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. நல்ல நல்ல கையை எதுக்கு அது விடுறீங்க? அதுக்குள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. கமான் கமான், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே சொல்லுங்க. அவங்கள பார்த்து, உன்னை அழைத்தவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya, hallelujah. We worship you God, we worship you. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். ஐசாயா chapter 57 verse 15. ஏசாயா 57:15. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த ஸ்கிரீன்ல வருது, பைபிள்ல இருக்கு, சத்தமா. come on 1 2 3 start. நித்திய வாசியும் மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிற நான்
உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும். ஆமென். எனக்கு இந்த பாடணும்னா, அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பாட்டு கூட நான் உட்கார்ந்து எழுதினது இல்லை. அந்த அளவுக்கு நான் அறிவில்லாத, உண்மையா சொல்றேன், எனக்கு பாட்டு எழுதுற அறிவெல்லாம் இல்லை. வர்ஷிப் டைம்ல, பிரேயர் டைம்ல ஆண்டவரே கொடுக்கிற பாடல்கள். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாடல் கொடுத்தவரை தான் உயர்த்த வேண்டுமே ஒழிய, பாடல் எழுதி பாடுற ஆளை உயர்த்தினீங்கன்னா அவுட்டு. என்ன நான் சொல்றது புரியலையா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இது ஒரு நடந்துட்டு இருக்கு. பாட்டு கொடுத்தவரை விட்டாச்சு, பாட்டு எழுதினாலையும் பாடுறவரையும் தூக்கி தலை மேல கை வச்சு, தலை மேல தூக்கி வச்சு இன்னைக்கு கிறிஸ்துவத்து தாறுமாற ஆயிடுச்சு. ஸோ பாடல் தந்த இயேசுவிற்கு தான் எல்லா கனமும் மகிமையும். ஏன்னா யாக்கோபு எழுதுகிறான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவர் கொடுக்கலன்னா ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ கவனிங்க, இந்த எனக்கு என்னன்னா, பரலோகத்தில் ஆராதிக்கிற மாதிரி நம்ம ஆராதிக்கணும். வெஸ்லி மேக்ஸ்வெல் மாதிரி அவர் சொல்ற மாதிரி, இல்ல ராபர்ட் ராய் சொல்ல, இல்ல ஜோயல் சொல்ற மாதிரி, இல்ல எபினேசர் நடத்துறோம், இல்ல சாம். நோ 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 நோ. பைபிள் என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் எப்படி ஆராதனை, அந்த ஆராதனையோட நிழல் தான் நம்முடைய ஆராதனை. ஸோ ஆஸ் பைபிள் சொல்ற மாதிரி பரலோக ஆராதனையில் எப்படி. ஸோ ரெண்டாவது, நம்முடைய சொந்த வார்த்தைகளெல்லாம் போட்டு ஆராதிக்கிறத விட ஆண்டுடைய நாமத்தை அறிக்கை செய்து உயர்த்தி ஆராதிக்கணும்னு எனக்கு ஆசை. நிறைய பாடல் ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தாரா. அப்புறம் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பரிசுத்தர்னு உங்களை உயர்த்துறதுக்கு பாட்டு கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, தமிழ்ல ரொம்ப நிறைய இல்லை. சாரன் ஒரு எழுதியிருக்கான், காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். அவங்க சொல்றாங்க, தூதர்கள் பாடுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கும் தந்திருக்கிறார். நான் ராத்திரி நேரத்தில் ஜெபம் பண்ணி எல்லாம் தூங்கும் போது நிறைய டைம்ல பாட்டு சத்தம் கேட்கும், பாடலுடைய சத்தம் கேட்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தேன்னா சம்டைம்ஸ் மறந்துடுவேன். என் மொபைல் பக்கத்திலே வச்சிருப்பேன். திடீர்னு அந்த டியூன், அந்த வார்த்தை ஞாபகம் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். எல்லாம் என்னோட மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் சாங்ஸ் தான். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில், அது காலையில் 3 மணிக்கு கர்த்தர் கொடுத்தார். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நான் ஜெபம் பண்ணேன், சின்சியர் ஆண்டவரை பரிசுத்தர்னு பாட்டு கொடுங்கன்னு சொன்னப்போ தான் ஆண்டவர் முதல்ல இந்த பாடலை கொடுத்தார். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். தெரியுமா அந்த பாட்டு? எல்லோரிலும் பெரியவர். தெரியாதா? சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பாடுங்க பிரதர். உம்மை போல் வேறொரு, நீரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர். உயர்த்துங்க அந்த நாமத்தை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, நீரே நீரே நீர் மாத்திரமே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஓ நீரே நீர் இயேசுவே, நீரே
ஒருவரும் சேர கூடாத ஒழியில் வாசம் செய்பவரே. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஒருவரும் சேர வாசம் செய்பவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. எஸ் லார்ட், நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த, நீர் பரிசுத்த. உயர்த்துங்க அந்த நாமத்தை. பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த. Come on, worship him. பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர். ஹalleluya. நீரே நீர் மாத்திரமே. We worship you, Lord. இன்னொரு நே பாடலாமா? பரிசுத்தர். Come on everyone. பரிசுத்தர். பரலோகத்தில் இப்படிதாங்க ஆராதனை நடக்கும். Come on, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். ஹalleluya. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீரே நீர். இயேசுவே நீரே நீர். ஹalleluya. நீர் ஒருவரே பரிசுத்தர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். One more time, one more time. திரும்ப கண்களை மூடிக்கோங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரலோகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீரே நீர். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே, வேற நாமம் இல்லை. There is no other name, Jesus. ரபா ஷகதனபா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு ஒருவரே பரிசுத்தர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரமானவர். ஓ நீரே, we worship you, Lord. இயேசுவே, glory. நீரே நீர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதிக்கலாமா சத்தமா? Worship him, worship him, worship him. Oh, சேனைகளின். Hallelujah. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Hallelujah. We worship you, God. பரிசுத்தர். Oh, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ சரி, இந்த பாடலை நம்ம இன்னொரு முறை கூட பாடி ஆராதிக்க போறோம். நல்ல கவனிங்க. இந்த ஆராதனை நேரத்தில், ஆராதனை என்பது ஆண்டவரோடு, அப்பாவோடு நான் தனியாக உறவாடுகிற நேரம், என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற நேரம்,
அன்பினால் நிறைந்து அவரை நேசிக்கிற நேசத்தை அவரிடத்திலேயே விவரிக்கிற ஒரு நேரம், அவரோடு உறவாடுகிற நேரம். ஸோ அந்த ஆராதனை டைம், வர்ஷிப் டைம்லலாம் கையை உயர்த்துங்க, கையை ஆண்டவரை எழும்பி நில்லுங்க, முழங்கால் போடுங்க, இப்படியெல்லாம் சொல்லி செய்வது உண்மையான ஆராதனையே கிடையாது. ஆமென். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, இல்லை சொந்தக்காரங்களை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே கை கொடுப்பீங்க, ஹக் பண்ணுவீங்க. இதெல்லாம் யாராவது சொல்லி செய்வீங்களா, நீங்களே செய்வீங்க? நல்லா பேசுங்க. நீங்களே செய்வீங்க. ஃப்ரெண்டு வந்திருக்காரு, கை கொடு தம்பின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் அதை செய்றீங்க இல்லைங்களா? சரி, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ். என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போனால் கதவு திறந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி, டேடி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ இருந்த டயர்டெல்லாம் போயிடும். அப்பா அம்மாவுக்கு தெரியும் அது. சரி, நான் இன்னொரு மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஊர்லேருந்து போகிறேன், காலிங் பெல் அடிச்சுன்னு என் பிள்ளைங்க கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து இப்படி மேலே கீழே என்ன பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி. அப்போ யாராவது பார்க்கும்போது சொல்லுவாங்க, நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த பிள்ளைக்கும் எந்த உறவும். அப்ப என் மனைவி வர்றா, அட பாவி ஏன் இப்படி நிக்கிறீங்க? யார் வந்திருக்கிறது? டாடி வந்திருக்காங்க, கட்டி பிடிங்க. ஓகே அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க, எந்த உணர்ச்சியும் இல்லாம. கிஸ் பண்ணுங்க, ஃபார்மலா பண்றாங்க. சொல்லும் போதே அசிங்கமா இருக்குல்ல, கேட்கும் போது. கவனிங்க, அப்ப அப்பா பிள்ளை என்ற உறவு இடையே இருக்கிற அந்த உறவாடுதல், அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், யாரும் ஒரு சொல்லி வந்தா அது ரியல் உறவே கிடையாது. உண்மையான நீங்க எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைகள், அதனால உங்களுக்கு தெரியும். நான் பிராக்டிக்கலா சொல்றேன். அதே மாதிரி தான் நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா எங்க இருக்காரு தம்பி? எங்க இருக்காரு சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி யாவருக்கும், he is very close to you. பக்கத்துல, ஒவ்வொரு பக்கத்துல வந்து என் பிள்ளை என்ன உண்மையா ஆராதிக்கிறாளான்னு இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ டீல், உங்க உறவு வந்து உங்க 2 பேருக்கு இடையில தான். அதுல எனக்கு நான் உள்ள வரவும் முடியாது, இடையில யாரையும் விடவும் கூடாது. இப்ப நாங்க ஏன் இங்க நின்று நாங்க வர்ஷிப் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, உங்களை தேவனோடு இணைப்பதற்கு ஒரு சின்ன கருவியா கர்த்தர் எங்களை பயன்படுத்துறாரு ஒழிய, நீங்க எங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நான் சொல்லுவேன், ஆராதனை நடத்துகிற ஊழியன் முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இதெல்லாம் தடம் புரண்டு போற ஒரு விஷயம். ஆமென். அதனால நான் என்கரேஜ் யூ. நான் இப்ப யாரையும் எழும்புங்க, கையை உயர்த்துங்க, முழங்கால் போடுங்க அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா கையை உயர்த்துங்கன்னா நீங்க உயர்த்திடுவீங்க. ஏன் உயர்த்துனேன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ நீ தான் ஏன் உயர்த்த சொன்னேன்னு சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கு அதுல எந்த சம்பந்தமும், எந்த ஆக்ஷன் பண்ணாலும் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சும்மா நான் முன்னால் நின்று சொல்றவர் சொல்றாருன்னு செஞ்சீங்கன்னா அது ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆராதனையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நாங்கள் உள்ள வர விரும்பல. ஏன்னா நீங்கள் 5 நாள் 6 நாள் நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் எல்லாரையும் அப்படி ஒருவேளை பர்சனல் ப்ரேயரை மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி ட்ரையாக வந்திருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ரீகனெக்ட் பண்ண வைக்கத்தான் கர்த்தர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய வேலையே ஜனங்களை தேவனோடு இணைப்பது தான். உங்களை என் பக்கமா நான் இணைச்சேன், இழுத்தேன், நான் ஊழியக்காரன் அல்ல. உங்களை தேவனோடு இணைக்க வைக்கத்தான் கர்த்தர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். அதனால இந்த இன்னொரு பாட்டை பாடல, இந்த உயரம் உன்னதமான பாட்டை பாடலாம். கண்ணை மூடிக்கோங்க, ஆண்டவரை உண்மையா ஆராதிங்க. நீங்க சொல்லலாம், பிரதர் நீங்க ஆராதிக்கும் போது எழுந்து நிக்கணும்னு தோணும். இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க கீழே கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வைங்களேன்.
சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாஸ்டர் உங்க வீட்டுக்கு உள்ள வரும்போது என்ன செய்வீங்க? இன்னொரு காலையும் நீட்டி வாங்க பாஸ்டர் சொல்லுவீங்களா? பேசுங்கய்யா, இன்னும் ஏன் சீரியஸா இருக்கிறீங்க? என்ன செய்வீங்க? அப்ப யார் சொல்றா? பாஸ்டர் வந்திருக்கிறார், எழும்ப கடவோம், யாராவது சொல்றாங்களா? ஏன்னா நமக்கு நல்ல அறிவு இருக்கு, மூளை தெளிவா. ஆனா ஆராதனை நேரத்தில் மட்டும் இந்த மூளை எங்க போகுதுன்னு எனக்கு ஏன்? நம்முடைய மத்தியில் யார் இருக்கிறா சொல்லுங்க? அவர் எழும்புறதுன்னா ரீசன் வித் என்ன? ஆண்டவருக்கு கணம் கொடுக்க. வெஸ்லி சொன்னதுனால எழும்புனீங்கன்னா வேஸ்ட். நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். நான் வெஸ்லி சொன்னாரு அதனால எழும்புறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா இந்த மகள் அவளா எனக்கு கணம் கொடுக்க. ஏன்னா சும்மா எழும்புறது உட்கார்றதெல்லாம் ஃபார்மாலிட்டி அல்ல. கையை உயர்த்துறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் தான் நான் சொல்றேன். நான் சொல்லுவேன், டான்ஸ் ஆடுறதுக்கு நான் அகேன்ஸ்ட் அல்ல, ஆட வைக்கிறதுக்கு தான் நான் விரோதி. சும்மா கையை தூக்கு காலை தூக்கு இந்த பிசினஸ் எல்லாம் ஆகாது. ஆண்டவர் நான் ஆராதிக்கும் போது என்னை மறந்து ஏற்படுகிற உடல் அசைவுகள் தான் நடனம் என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் சிறு வயதெல்லாம் பார்த்த சபை இப்படியெல்லாம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய பாக்ஸ் எல்லாம் இல்லை, ஒர்ஷிப் லீடரே கிடையாது. அதனால தான் ஒர்ஷிப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்போ அந்த காலத்தில். ஆமென். அப்போ பாஸ்டர் தான் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டும் அப்படி சொல்லுவாங்க. பாடும் போதே அந்த மூலையில் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி ஆராதனை முடிச்சு பார்த்தா இங்கே நின்றுட்டு இருப்பாங்க, இங்கே முழங்கால நிற்பாங்க. ஆமென். அதெல்லாம் மகிமையான ஒரு அனுபவம். ஆவியில களி கூர்ந்தார்கள். இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்நிய பாஷை பேசுங்கன்றாங்க. எனக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேன். அந்நிய பாஷை பேசு, நான் சொன்னதான் பேசுனீங்கன்னா நீ ஆண்டவர் கொடுத்த பாஷையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் என்னை நிரப்பும் போது எனக்குள்ள இருந்து நதியை போல புறப்பட்டு பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நல்ல ஒரு சபையில் இருக்கிறீங்க, நல்ல ஆண்டவர் ஆராதிங்க. நம்ம ஆராதிக்கும் போது இந்த பகுதிகளெல்லாம் விடுதலையாக்கப்படணும். ஆமென். எரிகோலாம் கீழே விழணும். ஆமென். ஆமென். தாகங்கள் முகம் குப்புற விழுகணும். கர்த்தர் இந்த தேசத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பாகாலின் ஆவிகள் கட்டப்படணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த அதாவது பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து 2021 10 ஆண்டுகள் ரிவைவல் டிகேடா டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க, எழுப்புதலின் ஆண்டுகள் என்று. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே 10 ஆண்டுகள் எங்களால தாங்க முடியாது. 2021 கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. டிசம்பர் 31க்குள்ள இந்தியாவில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம ஆராதிக்கும் போதே நடக்கணும். ஹல்லேலூயா. சும்மா ஒன்னு டைம் பாஸ் பண்ண வரல. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருவின் பாளையத்தில் கர்த்தர் இறங்கிட்டாரு. நம்ம ஆராதிக்கும் போது இது நடக்கும். ஹல்லேலூயா. வர்ஷிப் பண்ணலாமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, எழுப்பி நின்று அதான் ஆராதிக்கணுமா நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், அப்படி ஒரு சட்டம் சொல்லுங்க இல்லை. நோ லா. உட்கார்ந்து ஆராதிச்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் அப்பா. சரியா? ஆனா எழுந்து நின்று ஆராதிக்கிறேன், ஆண்டவர் கனம் கொடுக்கிறேன்னா அதை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ கைகளை உயர்த்துதல், ஆண்டவருக்கு பலி செலுத்துவது, பைபிளில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. கைகளை உயர்த்தி முழங்கால் போட்டு சாஷ்டாங்கமா இது மாதிரி எல்லாம். ஆனா ரியலா இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, நடிக்கக்கூடாது, மாய்மாலம் சொல்லுங்க, பாஸ்டருக்காக செய்யக்கூடாது, பக்கத்துல பாக்குறாங்களேன்னு பாட, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் தான் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக, அப்பாவுக்காக. ஆமென். கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணலாமா? Come on everyone. உயரமும் oh yes Lord, உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். பாடுங்க. சேனைகளில் கர்த்தராகிய
அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், அதுக்கு தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கிறேன். கமா சேனைகளில் ராஜாவையன் கண்கள் கா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Come on, worship Him. Oh, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை உண்டாகட்டும். சேனைகளின் அப்பா, யாரெல்லாம் உண்மை ஆராதிக்கிறாங்களோ அவங்க பாத்திரத்தை நிரப்புங்க அப்பா. பரிசுத்த சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. பேசுங்க, தனியா ஆண்டவரோட பேசுங்க பார்க்கலாம். மியூசிக் ப்ளே பண்ணும்போது அமைதியா இருக்காதீங்க. ஏசப்பா, I love you Lord, I love to worship you. உங்களை ஆராதிக்க என்ன தெரிந்து கொண்டீங்களே, ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் ஆண்டவரோட அப்பா கூட பேசுறீங்க? சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர். ரபா ஷகரதனமா. Oh, we bless you God. ரபா ஹந்தா ரகதரமா. இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. Oh, hallelujah, Jesus name. சின்ன பிள்ளைங்க கூட ஆண்டவர் ஆராதிங்க. ஏசப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. ஆராதிக்கலாமா முழு பலத்தோடு? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இவ்வளவுதான் சத்தமா? Yes Lord, hallelujah. சேனைகளின் ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. திரும்பவர் விசை சேனைகளின் கர்த்தர். பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. ரபா ஷகதனா. பரலோக மகிமை நாளங்களை நிரப்பும் ஆண்டவரே. ரபகதர ஷகதனா. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆராதிங்க, ஆராதிங்க. அப்பா கூட பேசுங்க, தனியா பேசுங்க பார்க்கலாம். இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஆதியும் அந்தமுமானவர். நீர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். நீர் முந்தினவரும் பிந்தினவருமானவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா. உம்மை போல வேற தேவன் இல்லை, உம்மை போல வேற நாமம் இல்லை. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். We worship you Lord, we lift up your holy name. Rabagada rashagada nama rimahamtaro. We worship you Jesus, Jesus the name above all names. Rabakata rabashagadana. Nerapungappa, nerapunga. Let your fire come down, fill your people. Rabagada rabashagadana. வெறுமை மாறட்டும், வெறுமை மாறட்டும் அப்பா. Fill your people.
We worship you, God. We bow down before you, Jesus. We lift up your holy name. Oh, நீர் ஆதியும் அந்தமுமானவர். Yes, yes, Holy Spirit of God. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. ஆதியும் அந்தமும். என் ஆண்டவர் யார் தெரியுமா? ஐயா, அல்பாவும் ஓமேகாவும். சொல்லுங்க சத்தமா. இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஏசப்பா யாருங்க? இருந்தவரும் எத்தனை பேருங்க ராஜாதி ராஜாவை முழு பலத்தோடு சேனைகளின் கர்த்தர். நல்ல நல்ல வாயை திறந்து துதிங்க தம்பி. ரபா சகரதனமா. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும், உங்க சத்தம் உயரட்டும். பரலோகத்தில் இதே போல தம்பி. ஓ ஹல்லேலூயா. உங்களை மறந்து ஆராதிங்க. எஸ் லார்ட். பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Worship Him. Oh, hallelujah. பின்பு திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அல்லேலூயா. ரபா ஷகரதனமா ரேமே ஹந்தோரோ. We worship you, God. We glorify thy name. துதிங்க துதிங்க இன்னும் முழு பலத்தோடு. Thank you, Holy Spirit of God. We worship you, Jesus. மியூசிக் எல்லாம் இல்லாம நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம் உங்க சத்தம். அப்படியே அமைதி ஆண்டவரோட பேசிட்டே இருங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் சரீரங்களை
தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நாங்கள் பரிசுத்தமா வாழ விரும்புகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் முடியல. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் நினைக்கிறோம், மாம்சம் வெளியே வந்துடுது. எங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்களால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியல, மன்னிங்க. ஆனால் இப்படி வாழ விரும்பலை. ஒரே ஒரு வாழ்க்கை, எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தர்னு கத்துறது போதாது. இந்த உலகத்தின் ஜனங்கள் சொன்னோம், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர் என்று அவர்கள் வாயிலிருந்து அறிக்கை வர வேண்டும். அப்பா, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை பலிபீடத்திலே திரும்ப நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.